ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. இது ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மெனு இருக்குங்க. கோயம்புத்தூர், மதுரை இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். நான் மசாலா எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு என்னன்ட்டு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 5 இருக்கும். நான் ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 8லேருந்து 9 லவங்கு, பட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 4 பட்டை இருக்கும். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி. இது கூட நான் வரமிளகாய் எடுத்திருந்தேன். இதில் ஒரு 15 இருக்கும். காரமே அதிகமாக இருக்கும் அப்படின்றதால இந்த சீடு எல்லாமே எடுத்துனுங்க. இந்த விதெல்லாம் எடுத்ததும் காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். இருந்தாலும் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இது எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதனுடைய வாசனை நல்லா வரக்குள்ளே எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கக்குள்ளே தீயாதுங்க. இதுக்கு நல்லா நம்ம ஆற வச்சுட்டு நல்லா அரைக்கணுங்க. ஒரு கைப்பிடி இருக்கும் காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட யூஸ் பண்ண முடியும். இந்த டைமில் என்கிட்ட இல்லை. இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போடக்குள்ள அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் வருங்க. இந்த கருவேப்பிலை மிஸ் பண்ணாத நீங்கள் சேர்த்துங்க. அப்போ தான் அந்த டிஷ் நல்லாவே இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்சியில் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இஞ்சி. அதுக்கும் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நம்ம வதக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கே மெயினு. இது நான் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இதில் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி இருக்கும் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா நம்ம இதுக்கு வதக்கணுங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஆற வச்சு மிக்சியில் நல்லா நம்ம இதுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணுங்க. இப்போ கரம் மசாலா எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம யூஸ் பண்ணதால் இப்போ கம்மியாகவே எடுக்கிறோம். ஒரு 3 லவங்கு, 2 சின்னதாக பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்னதாக பே லீஃப்ங்க. அடுப்பில் நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு இதில் எண்ணெய் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 100 மில்லி இருக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்க முடியும். சிக்கனுக்கு நான் 3/4 கிலோ இருக்கும் எடுத்திருந்தேன். இதுக்கு மீடியம் சைஸில் போட்டுக்கிட்டேன். நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இருக்குங்க. உங்கள்கிட்ட போன்லெஸ் சிக்கன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, இந்த மசாலா சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு போடுங்க. இது அதிக நேரம் வறுக்கணுன்ட்டு இல்லைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை நிமிஷத்துக்கு தாங்க நீங்கள் செய்யணும். இல்லைனா கரிஞ்சிடும். ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சிக்கன் இதில் போட்டு வதக்கலாங்க. நம்ம இதில் போட்டோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலெல்லாம் ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த சிக்கனுக்குள்ளே போயிட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனுக்கு நல்லா வதக்கலாங்க. இந்த மாதிரி செய்யக்குள்ள எல்லா மசாலாவும் நல்லாவே அப்சர்வ் ஆகுங்க சிக்கனில். பாருங்கள், 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாங்க. புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும். நம்ம வதக்கணும் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் இது கூடயே இஞ்சி பூண்டு எல்லாமே அதனுடைய பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். முதல்ல நம்ம வதக்கி தாங்க அரைச்சோம். இதில் கொஞ்சமாக மல்லித்தவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் இதுக்கு வேக விடலாங்க. நான் வந்து தேங்காய் வந்து துருவி வந்து எடுத்திருந்தேன். ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க எடுத்துக்கிட்டேன். அதிகமாகவும் எடுக்க தேவையில்லை. பாருங்கள் 2 விசில் விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்த தேங்காய்க்கு நல்லா நான் வந்து மிக்சியில் வந்து விழுதாக வந்து அரைச்சிக்கிட்டேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 100 மில்லு. அதிகமாக சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுங்க, பார்த்துங்க. நம்ம தேங்காய் விழுது போட்டதும் ஒரு விசில் மட்டும் நம்ம வந்து இதுக்கு விட்டு வேக வைக்கலாங்க. முதல்ல வந்து நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சுருந்தோம். பாருங்கள் நல்லாவே வந்து இப்போ இந்த சிக்கன் வந்து வெந்துடுச்சு. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு பார்க்க முடியுது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கணுங்க. நம்ம தக்காளி எதுவுமே வந்து சேர்க்கலை. இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கக்குள்ள அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தலைன்ட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி கூட அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வந்து சாப்பிட முடியுங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி போட்டிருக்கேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து கொடுக்குறேங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆக்கி அசத்துங்க. என்ஜாய் ஃபுட்.